ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் குவான்ட்ஸ் எடுத்தேன். அதில வந்து டிஐ சால்வ் பண்ணலாம்னு முடிவெடுத்தேன். ஏன்னா, நான் இதுவரைக்கும் ரொம்ப டிஐ சால்வ் பண்ணது இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் டேபிள் டிஐ எடுக்கலாம்னு நெனச்சேன். ஏன்னா, அதில நெறைய சம் சால்வ் பண்ணா தான் அது நமக்கு ஃபெமிலியர் ஆகும். அதுக்காக தான். நான் வந்து இன்னைக்கு ஒரு 7 செட்ஸ் ஆஃப் டேபிள் டிஐ மட்டும் போட்டேன். சாட்டிஸ்ஃபையா தான் இருந்துச்சு. இன்னும் இதில கொஞ்சம் செட்ஸ் போட வேண்டியிருக்கு. ஓகே. அதுக்கப்புறமா நான் ரீசனிங் எடுத்தேன். ரீசனிங்ல வந்து நான் அன்னைக்கு சிலாஜிசம் தான் பிராக்டிஸ் பண்ணலாம்னு நெனச்சேன். ஸோ, அதுக்காண்டி ஒரு 25 சிலாஜிசம்ஸ் கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணேன். இதில மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நான் கரெக்ட்டா சால்வ் பண்ணிட்டேன். ஏதாவது 1 ஆர் 2 ஒன்லி மிஸ்டேக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தேன். அது வந்து அஃபர்ஸ்க்கு லெவல்ல தான் டெஸ்ட் போட்டேன். 13 கொஸ்டின் அட்டெம்ப்ட்ல ஒன்லி 1 ராங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் எடுத்தேன். இதில வந்து 120 கிராமர் ரூல்ஸ் நான் கவர் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். ஸோ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 10 ரூல்ஸ் மட்டும் கவர் பண்ணேன். நான் ஆல்ரெடி அபித் சாரோட கிளாஸ் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ, இது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரீகால் பண்ண மாரியும் இருக்கும். அண்ட் 120 கிராமர் ரூல்ஸும் ஒரு தனி நோட்ல நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, நமக்கு ரீகால் பண்றதுக்கு, ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான். ஓகே. இதோட இன்னைக்கு விளாக் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.